ஓகே. ஒரு வழியா எப்படியோ ஐபிஎல்லோட ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆக்ஷன்ல சிஎஸ்கே யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க? என்னென்ன பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க? இப்போ ஸ்கோர் எப்பிடிருக்கு? இதில பாசிட்டிவ் என்ன? நெகட்டிவ்ஸ் என்னலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்த ஆக்ஷன கம்பேர் பண்ணும்போது, சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து எல்லா விஷயமுமே டிஃபரெண்ட்டா தான் இருந்துச்சு இந்த ஆக்ஷன்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஆக்ஷன்ல சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ தான் எடுக்க பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆக்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனுக்கு முன்னாடி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பயங்கரமா பிரெடிக்ட் பண்ணாங்க. சிஎஸ்கேட்ட நெறைய அமௌண்ட் இருக்கு. ஸோ அவங்க பிக் பிளேயர்ஸ் லைக் லிவிங்ஸ்டன், வெங்கடேஷ் ஐயர், மில்லர் இந்த மாரி பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு. ஆனா அவங்க அந்த பிட்டிங் வார் பக்கம் எட்டி கூட பார்க்கல. சிஎஸ்கே கேமரான் கிரீனுக்கு மட்டும் ஒரு 25 crore வரை பிட் பண்ணாங்க. பட் அது சிஎஸ்கே ஆக்ஷன் அமௌண்ட்ட காட்டிலும் 50%க்கு மேல போனனால அந்த பிட்டிங் வார்ல இருந்து வெளிய வந்துட்டாங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் எடுத்த பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கீல் ஹுசைன். இது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இவர எப்படி எடுத்துருவாங்கன்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த லீக்ல எல்லாத்துலயுமே சிஎஸ்கேவோட ஃபிரான்சைஸில தான் இவரு விளையாடுறாரு. லைக் ஜேஎஸ்கே, டிஎஸ்கே இந்த மாரி டீம்ல. அதுவும் இவர் பேஸ் பிரைஸுக்கு கிடைச்சதே நல்ல ஒரு ஸ்டீல்ன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவரால நமக்கு இப்போ ஜடேஜா வேற இல்ல. ஸோ ஜடேஜா இவர வச்சு ஜடேஜாவ ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இவரு பவர் பிளேலயும் சூப்பரா பவுலிங் போட்டு தந்துருவாரு. அதே மாரி எண்ட் ஓவர்ஸ்ல வந்து பேட்டிங்கும் சூப்பரா பண்ணி குடுத்துருவாரு. அடுத்ததா சிஎஸ்கே எடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வீர். இவர் யுபிஎ சேர்ந்த ஒரு பிளேயரு. அதுவும் ஆல்ரவுண்டரும் கூட. நமக்கு இப்போ ஜடேஜாவ ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவர் கரெக்ட்டா ஃபிட் ஆவாரு அந்த ரோல்ல. அதுவும் இந்தியன் கூட. ஸோ இவர எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே, எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்எச் மாதிரி டீமு கூட ஒரு பிட்டிங் வார் போட்டு ஒரு வழியா அவர 14 கோடிக்கு எடுத்தாங்க. 14 கோடிக்கு இவர் வொர்த்தா அப்படின்னு கேட்டா வொர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ ரீசென்ட் டைம்ல இருக்கு. என்னடா இது சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஒரு அன்கேப் பிளேயருக்கு போய் 14 கோடி ரூபா குடுத்துருக்காங்களே அப்படின்ற ஒரு ஷாக்குக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்குள்ள அடுத்த ஷாக்கு. ஆமாங்க. அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா. இவருக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. எப்படி பிரசாந்த் வீருக்கு ஒரு பிட்டிங் வார் இருந்துச்சோ, அதே மாரி இவருக்கு இருந்துச்சு. அதே மாரி 14.5 கோடி குடுத்தா இவரையும் எடுத்தாங்க. இவர் சரியான ஒரு மான்ஸ்டர் ஹிட்டருங்க. இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு பக்கா ஃபினிஷர் வேற தேவைப்படுது. ஸோ இவர் அந்த இடத்துக்கு பக்காவா ஃபிட் ஆவாரு. இவர கொஞ்சம் க்ரூம் பண்ணி எடுத்தா போதும். எஸ்பெஷலி இன் டெத் ஓவர்ஸ்லலாம் இவரோட பேட்டிங் இப்போ வேற லெவல்ல இருக்கு. அடுத்த சிஎஸ்கே யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ ஷாட். இவர் ஆஸ்திரேலியன் சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். இவர் பேஸ் பிரைஸுக்கு கிடைச்சதெல்லாம் ஸ்டீல்னே சொல்லலாம். அதுவும் இப்போ பிபிஎல்லாம் இவர் சரியான ஃபார்ம்ல இருக்காரு. இவரால ஈஸியா சிங்கிள் ஹேண்டடா ஒரு மேட்சை எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ண முடியும். சரியான அக்ரெசிவ் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி கிரிக்கெட் பால்னே சொல்லலாம் இவர. அடுத்ததா சிஎஸ்கே எடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமன் கான். வெறும் 40 lakhsக்கே இவர் கிடைச்சாரு. இதுக்கு முன்னாடி டிசி அண்ட் கேகேஆருக்கு வேண்டி இவர் விளையாண்டுருக்காரு. அப்புறம் டொமஸ்டிக்ல மும்பை அண்ட் இப்போ ரீசெண்டா பாண்டிச்சேரிக்கு வேண்டி விளையாண்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பால் இவர் நல்லா பேஸோட ஸ்விங் பண்ணவும் முடியும். அதே மாதிரி எண்ட் ஓவர்ஸ்லலாம் வந்து பிக் ஹிட்டர்ஸ் இவரால் அடிக்க முடியும். குட் ஸ்ட்ரைக் ரேட்லேயும் விளையாட முடியும் இவரால் எண்ட் ஓவர்ஸில். அடுத்த சிஎஸ்கே எடுத்ததான் சரியான சர்ப்ரைஸ். அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃப்ராஸ் கான். இவரை வெறும் பேஸ் பிரைஸுக்கே எடுத்தாங்க. இப்போ வேற டொமஸ்டிக்லேயும் ஸ்மார்ட்லேயும் சரியான ஃபார்மில் இருக்காரு. ரீசெண்டாக 15 பாலுக்கு 15 சொல்லி நல்ல ஃபார்மில் இருக்காரு. இவர் ஸ்கோரில் வந்தாருன்னா இவரை சுற்றி மற்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாட முடியும் அவங்களால. அதேமாரி இவரால் ஸ்பின்னர்ஸையும் நல்லா டேக் ஆன் பண்ண முடியும். ஸோ இவர் பிளேயிங் 11க்குள்ளே வந்தாருன்னா ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் ஸ்கோருக்குள்ளே வர்றாரா இல்லையா. அதுக்கப்புறம் சிஎஸ்கே முஸ்தபிஸ் ரஹ்மானுக்கும் ஜேசன் ஹால்டருக்கும் கொஞ்சம் ஹார்டாகவே ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க கிடைக்கல. அடுத்து யாரடா எடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மேட் ஹென்ரியை பிக் பண்ணாங்க. இவர் ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு விளாண்ட ஒரு பிளேயர் தான். அதுவும் பேஸ் பிரைஸுக்கு இவர் கிடைச்சதெல்லாம் ஸ்டீல்னே சொல்லலாம். இவர் நல்ல தரமான பவுலர் தான். நியூ பால்லாம் சூப்பராக ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, டெத் ஓவர்ஸில் இவருக்கு ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. பார்க்கலாம் இவரை வச்சு எப்படி சிஎஸ்கே மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ராகுல் சகரை எடுத்தாங்க. சிஎஸ்கேட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்தனால ஒரு சின்ன பிட்டிங் வார்க்குள்ளே போய் 5.2 crores இவரை எடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு இவர் வர்த்துன்னே சொல்லலாம். அதேமாதிரி ஆக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே சொன்னதான் சிஎஸ்கே ரவி பிஷ்ணோ இல்லை ராகுல் சகர் இவங்க 2 பேரில் ஒரு ஆளை கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது ராகுல் சகருக்கு எக்கானமி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ராகுல் சகரை தான் எடுக்க சான்ஸ் கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பிக் பண்ணாங்க. இது நல்ல பை தான். அமௌண்ட்டுக்கு ஏற்ற வர்த்துனே சொல்லலாம் ராகுல் சகர் பிக் பண்ணது. அது எப்படி சிஎஸ்கே ஆக்ஷனில் ஒரே ஒரு நியூசிலாந்து பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் சாக் ஃபோக்கிஸை எடுத்தாங்க. இவருமே தரமான ஒரு பவுலரு. பவர் பிளேலலாம் சூப்பராக 2 பக்கமே பாலை ஸ்விங் பண்ண முடியும் அவரால். அதேமாரி இவரால் ஸ்லோ ஓவர்ஸில் வந்து ஒரு வேல்யூவான நோக்கு டீமுக்கு ஒரு 2-3 சிக்ஸ் எல்லாம் அடித்து ஃபினிஷ் பண்ண முடியும் இன்னிங்ஸை. ஸோ நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம் இவரையும். சிஎஸ்கே இந்த தடவை அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ், திங்கிங்ஸ் எல்லாமே மாற்றி யங்ஸ்டர்ஸ் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்ப்போம் எப்படி நமக்கு 6th ட்ராஃபி கொண்டு வருதா இல்லை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த பிளேயர்ஸை சென்னை ஜெர்சியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதேமாரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஒரு சஜஷன் இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. See you soon in next video.